வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின் ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், எஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட டே டு டே லைஃப்க்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் தொடர்பான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் அந்த சேனலில் வரும். ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பெண்கள் தங்கள் துணைவரிடமிருந்து தங்களது உணர்வுகளுக்கான மதிப்பீடுகளைத்தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் அழகு மற்றும் பணத்தை மிக பெரிதாக நினைப்பதே இல்லை. ரேஷியோ பிட்வீன் இமோஷனல் வேலிடேஷன் வர்சஸ் ஸ்டேட்டஸ் என்ற தலைப்பிலான உளவியல் ஆராய்ச்சிகளும் கருத்து கணிப்புகளும் இந்த உண்மையை உறுதிப்படுத்துகின்றன. உங்களது நோக்கங்களும் கனவுகளும் மிகவும் உயர்ந்ததாகவும் மேம்பட்டதாகவும் இருக்கிறதென்றால் அவற்றை குலைக்கக்கூடிய எண்ணங்களையும் மனிதர்களையும் ஒதுக்கி வையுங்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பல நபர்கள் நல்ல மனிதர்களின் உண்மையான மதிப்பை அவர்கள் தங்களின் ஒரு நினைவாக மாறிய பிறகுதான் உணர்கிறார்கள். பெரும்பாலான ஆண்கள் ஒருபோதும் வாய்விட்டு பிறரிடம் வெளிப்படையாக உதவி கேட்கவே மாட்டார்கள். தனிமையிலேயே தங்களுக்குள் கஷ்டத்தையும் வலிகளையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக அவர்களுக்கு காதல், திருமணம் மற்றும் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவற்றை வெளிப்படையாக வெளியே சொல்வது தனக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று நினைப்பார்கள். ஒருவேளை உங்களிடம் வெளிப்படையாக ஒரு ஆண் இது போன்ற பிரச்சனைகளில் உதவி கேட்கிறான் என்றால் உங்களைத்தான் அவன் தனது கடைசி ஆறுதலாக நினைக்கிறான் என்று அர்த்தம். உணவு, உடை, உறைவிடத்தை போல சரியான ஒரு துணையால் காதலிக்கப்படுவதும் மனிதர்களின் மிகவும் அடிப்படையான தேவைகளில் ஒன்றுதான் என உளவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆண் உண்மையிலேயே ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றால் அவனை அறியாமலேயே அறிகுறிகளை வெளிப்படுத்துவான் என்று உளவியல் ஆராய்ச்சிகளும் கருத்து கணிப்புகளும் குறிப்பிடுகின்றன. தரவுகளும் ஒப்பீட்டு களங்களின் விவரங்களும் இந்த காணொளியின் முடிவில் இணைக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கையில் அவனுக்கு பல கடமைகளும் பொறுப்புகளும் இருந்தாலும் அவன் விரும்பும் பெண்ணுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருப்பான். தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவளிடம் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டே இருப்பான். அவனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அல்லது பிரச்சனைகளை பற்றி அவளிடம் வெளிப்படையாக பேச தொடங்குவான். அவள் எப்பொழுதும் புன்னகையுடனும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அதற்கு தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பான். அவள் பேசுவதையும் சொல்வதையும் கவனமாக கேட்பான். அவளது வார்த்தைகளுக்கு இடையே இருக்கும் மௌனத்தின் அர்த்தங்களையும் சரியாக புரிந்து கொள்வான். எப்பொழுதெல்லாம் அவனது அருகாமை அவளுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் அவளுடன் இருப்பான். அவனது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மிக முக்கியமான விஷயங்களிலும் அவள் அவனுடன் இருக்கும்படி பார்த்து கொள்வான் அல்லது அவளுக்கு தெரியப்படுத்துவான். அவளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருபோதும் துன்புறுத்தவே மாட்டான். உண்மையிலேயே ஒரு ஆண் ஒரு பெண்ணை அளவிற்கு அதிகமாக காதலித்தால் அல்லது அவளை மிகவும் பிடித்திருந்தால் உணர்வளவில் அவளுக்கு அடிமையாகி விடுவார்கள் என்று உளவியல் ஆராய்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. மனதளவிலும் உடலளவிலும் உணர்வளவிலும் எவ்வளவு உறுதியானவனாக ஒரு ஆண் இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணை மிகவும் தீவிரமாக காதலிக்க தொடங்கிவிட்டால் மிகவும் மென்மையானவனாகவும் மிக எளிதில் உடைந்து போகக்கூடிய தன்மையுடையவனாகவும் மாறிவிடுவான். அவள் தன்னை எப்படி நடத்துகிறாள், எந்த மாதிரியான வார்த்தைகளை தன்னிடம் பயன்படுத்துகிறாள் என்பன போன்ற ஒவ்வொரு மிகச்சிறிய துல்லியமான விஷயங்களையும் கூட அவன் மிகவும் முக்கியமானவையாக கருதுவான், மதிப்பான். ஆண்கள் இப்படி அதீத மென்மையும் உடைந்து போய்விடும் தன்மையும் உடையவர்களாக மாறிவிடுவதில் மிகப்பெரிய பாதிப்பும் ஆபத்தும் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு ஆணின் நம்பிக்கையையும் மன உறுதியையும் எந்த அளவிற்கு ஒரு பெண்ணால் மேம்படுத்த முடியுமோ, அதிகமாக்க முடியுமோ அதே அளவிற்கு அவளால் அவனது மன உறுதியையும் சுயத்தையும் குலைந்து போகச் செய்யவும் முடியும். அதனால்தான் இத்தகைய மோசமான நிலைமையை அனுபவித்த, இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பல ஆண்கள் பெண்களை உணர்வு ரீதியாக நெருங்கவும் காதலிக்கவும் மிகவும் பயப்படுகிறார்கள். இன்னொரு பெண்ணிடம் உடல் ரீதியாகவும் உணர்வளவிலும் நெருங்கிய பிறகு ஒருவேளை அவள் தன்னிடமிருந்து விலகி போய்விட்டாள் அல்லது தன்னை ஆரம்பத்திலேயே நிராகரித்து விட்டால் மீண்டும் தான் அதே போன்ற ஒரு மோசமான நிலைக்கு இந்த பெண்ணாலும் தள்ளப்பட்டு விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையிலேயே மிகவும் காதலித்தால் அவள் மீது மிகுந்த கவனமும் அக்கறையும் எடுத்துக்கொள்வான். அவனது மகிழ்ச்சியான மற்றும் வேடிக்கையான தருணங்களில் அவளையும் எந்த வகையிலாவது இணைத்துக்கொள்வான். அவளது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும் அவனும் ஒரு அங்கமாகவே, ஒரு பகுதியாகவே மாறிவிடுவான். அவனது சிறுவயதில் நடந்த விஷயங்களை எல்லாம் அவளிடம் பகிர்ந்து கொள்வான். அவனது நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவளை அறிமுகப்படுத்தி வைப்பான். அவனது முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல் அவளது முன்னேற்றத்திற்கும் சேர்த்து யோசிப்பான். அவளுக்கு ஆலோசனைகளை சொல்வான். அவனது மனதின் அழகான மென்மையான பரிமாணங்களை அவளுக்கு வெளிப்படுத்துவான். அவளை ஆழ் மனநிலைக்கு அழைத்துச் செல்லும் வகையில் மிகவும் மென்மையாகவும் காதலுடனும் பார்ப்பான்.
அவள் பேசும் மிக சாதாரணமான சிறிய விஷயங்களையும் கூட மிகவும் ஆழமாக கவனித்து கேட்பான். அவளது மன மகிழ்ச்சி மட்டும்தான் தனக்கு மிகவும் முக்கியம் என்று நினைத்து அதற்காக மிக அதிகமான அளவிற்கு மீறிய முயற்சிகளை மேற்கொள்வான். அவளது உற்சாகமூட்டும் நிபுணராகிவிடுவான். அவளது வெற்றிகளை கொண்டாடுவான். அவளை எப்பொழுதும் ஆதரித்து கொண்டே இருப்பான். உங்களை பற்றி நீங்களே நினைவில் வைத்துக் கொள்ளாத விஷயங்களை பற்றி கூட மிகவும் துல்லியமாக நினைவில் வைத்திருப்பான். சோஷியல் கம்பேரிசன் சிண்ட்ரோம் என்று சொல்லப்படும் மற்றவர்களுடன் எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கும் ஒரு விதமான மனநிலை மற்றும் சிந்தனை குறைபாடு ஆண்களை விட பல மடங்கு மிகவும் அதிகமாக பெண்களிடம் காணப்படுகிறது என்று உளவியல் ஆராய்ச்சிகளும் கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. வாழ்க்கையில் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்திருக்கும் பெண்கள் அனைவருக்குமே இரக்கம் அல்லது பச்சாத்தாபம் என்று சொல்லப்படக்கூடிய எம்பதி மிக அதிகமாக இருந்திருக்கிறது என்று பல வரலாற்று குறிப்புகளும் உளவியல் ஆராய்ச்சிகளும் நிரூபித்துள்ளன. சரியான முறையில் கோபப்படுவதென்பதும் ஒரு கலைதான். உங்களை கோபப்படுத்த நினைப்பவர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் உங்கள் மனதிற்குள் எடுத்துக்கொண்டு அதனால் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. அவர்களின் செயல் தவறானது என்பதை அவர்களுக்கு உரைக்கும் விதத்தில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஒருவேளை உங்கள் வார்த்தைகள் சத்தமாக இருந்தாலும் உங்கள் மனம் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும். உங்கள் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவது மட்டும்தான் உங்கள் கோபத்தின் நோக்கமாக இருக்க வேண்டுமேயொழிய நீங்கள் சொல்வதால் அவர்கள் உடனே திருந்தி விடுவார்கள் என்றோ அல்லது அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட வேண்டும் என்றோ ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், கர்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் தொடர்பான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் வேறு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸை பார்க்கணும்னாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து அதே மாதிரி இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இந்த சேனலில் இது வரைக்கும் வந்து எல்லா சைக்காலஜி ரிலேட்டட், ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேட்டட் வீடியோஸில் உங்களுக்கு பொருத்தமான, உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, ரிலேட் ஆகுதோ அந்த விஷயங்கள், இல்லை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள், இல்லை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குற யாருக்காவது ரிலேட் ஆகிற விஷயங்களை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நீங்கள் வைங்க. என்ன யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.